அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா HAL தயாரித்துள்ள அடுத்த தலைமுறை பயணிகள் ஹெலிகாப்டர். ஸோ நம் நாட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் கம்பெனி தான் HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த டிஃபென்ஸுக்கு பாதுகாப்புக்கு தேவையான எல்லா விதமான அந்த விமானங்கள், கப்பல்கள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா தயாரிப்பு பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த HAL துரு என்ஜி அப்படிங்கிற ஒரு விமானத்தை வந்து அடுத்த தலைமுறை விமானத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது அதிநவீன தொழில்நுட்பங்கள். இதனுடைய எடை பார்த்தீங்க அப்படின்னா 5.5 டன் எடை. இதுல வந்து இரட்டை என்ஜின்கள் இருக்கும். அதே மாதிரி எல்லா கால சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு சுழன்றடிக்கக்கூடிய திறன். அதே மாதிரி இதுல எவ்வளவு எடை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது 5500 டன் எடை வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அதே மாதிரி பழுவை தூக்கும் திறன் உடையது. அதிகபட்சமாக இது பார்த்தீங்கன்னா மணிக்கு 285 கிலோமீட்டர் வேகத்துல வந்து இந்த விமானமானது பயணிகள் விமானம் வந்து பறக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துல 630 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்லலாம். அதே மாதிரி 6000 மீட்டர் உயரம் வரைக்கும் பறக்கும் ஒரு திறனை உடையது இந்த விமானம். அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா 14 பேர் இதில் பயணம் செய்யலாம் மற்றும் இதை வந்து விமான ஆம்புலன்ஸாகவும் பயன்படுத்தலாம்.